அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சங்கீதம் 119 தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட சங்கீதம் 119 17வது வசனத்தை வாசித்து சிந்திக்கலாம். உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன் என்பதே. நம்ம தொடர்ச்சியாக இந்த 119ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனமாக தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்திலும் கூட 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையினுடைய மேன்மையும், அந்த வார்த்தையை நான் எப்படி ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை என்னோடு இருக்கும்போது என்னுடைய கடமை பொறுப்பு என்ன என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்போ குறிப்பாக இந்த 17லேருந்து 24 வசனத்தை குறித்து பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். இந்த ஜெபத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். விசேஷமாக இந்த 17ஆம் வசனம் சொல்லுது, உமது அடியனுக்கு அனுகூலமாய் இரும், அப்பொழுது நான் பிழைத்து என்று சொல்லுகிறார். நீடித்த வாழ்வு என்று பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல குணாதிசயத்தோடு இல்லை நல்ல ஒரு வாழ்வியல் ஸ்டாண்டர்டோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதனால எனக்கு தேவன் உயிரை நீடித்து கொடுக்கிறார் என்பதல்ல. எனக்கு தேவன் உயிரை கொடுப்பது அவருடைய சுத்த கிருபை. ஏன்னா வேதத்தில் பார்க்கும்போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாதுகாத்து பராமரிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதில் பார்க்கும்போது தேவன் தன்னுடைய எல்லா படைப்புகளையும் பராமரிக்கிறார். சங்கீதம் 36:6 பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தாவே மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பவுல் நியாயப்பிரமாணத்தை மேற்கோள் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் அப்படின்னா, மாடுகள் மீது தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் என்று பார்க்கிறோம். விசேஷமாக தேவன் தன்னுடைய படைப்புகளை பாதுகாக்கிறார். அதிலும் விசேஷமாக மனுஷனை இன்னும் அதிகமாக பாதுகாக்கிறார். அதை நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் காட்டு புஷ்பங்களை பாதுகாக்கிறார், சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கிறார், உங்களையும் என்னையும் பாதுகாப்பது எவ்வளவு நிச்சயம் அல்லவா என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் பரிசுத்தவான்களை, ரட்சிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களை தேவன் விசேஷமாக பாதுகாக்கிறார். பரிசுத்தவான்களை எப்படி பாதுகாக்கிறார் என்று பார்க்கும்போது யோபோடைய வாழ்க்கையிலேருந்து பார்க்கலாம். யோபோட வாழ்க்கையில் சாத்தான் அனுமதி கேட்கும்போது அங்கே சொல்கிறார், அவனுடைய உயிரில் கை வைக்கக்கூடாது அப்படின்றார். அவங்க பாதுகாக்கிறாரு என்று பார்க்கணும். அடுத்து நம்ம 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் ராஜாவுக்கு எதிராக பேசி முடித்து கேரி தாற்றங்கரையில் உட்காரும்போது அந்த கேரி தாற்றங்கரையில் காகங்களை கொண்டு எலியாவை போஷிக்கிறார் என்று பார்க்குறோம். அடுத்து நம்ம வரலாற்றில் பார்க்கும்போது ரிஃபர்மேஷன் பீரியடில் சீர்திருத்த காலத்தில் மார்ட்டின் லூத்தர் போப்புக்கு எதிராகவும் அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராகவும் அந்த 95 தீசிஸ் அடித்து அந்த ரிஃபர்மேஷனை உருவாக்கும் போது போப்புக்கு பயந்து அவர் ஒளிந்திருக்கும் போது அந்த ஒளிந்திருக்கிற இடத்துல டெய்லி ஒரு கோழி ஒரு முட்டையை போட்டு போயிட்டே இருந்துச்சு. அவர் அந்த முட்டையை எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்தார் என்று பார்க்கும். தேவன் அற்புத விதமாக தன்னுடைய ஜனங்களை விசேஷமாக பாதுகாக்கிறார். புலம்பல்ல பார்க்கும்போது அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பெரிதாக இருக்கிறது என்று பார்க்கும். நம்ம இதுக்கெல்லாம் தகுதி உள்ளவர்கள் கிடையாது. அங்கே பார்க்கும்போது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் மீது அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். தேவன் என் மீது கிருபையாக இருந்தால் மட்டும்தான் நான் உயிர் வாழ முடியும். ஏன்னா இதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல. என்னுடைய நன்மையினால் தேவன் என்னை காக்கணும் அல்லது என்னுடைய வாழ்க்கையை தேவன் பாதுகாக்கணும் என்ற அவசியம் கடவுளுக்கு இல்லை. ஜென்ரலாக பார்க்கணும் அப்படின்னா, கடவுள் என்னை பாதுகாக்கணும், கடவுள் என்னை பராமரிக்கணும், எனக்கு உயிரை கொடுக்கணும் என்ற ஒரு நிபந்தனையெல்லாம் கடவுள் கிடையாது. அவர் இஷ்டம், அவர் என்னன்னாலும் செய்யலாம். ஏன்னா அவர் படைத்தவர், நாம் அவருடைய படைப்பு. அதே சமயத்தில் அவர் எனக்கு உயிரை கொடுத்து என்னை இந்த உலகத்தில் வாழ வைப்பது என்பது எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வெகுமதி அல்ல. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு உங்களுக்கு எனக்கும் எந்த விதமான பங்கும் இல்லை. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தேவனுடைய கோபத்துக்கு நேராக அழிந்து போவதற்கு மட்டும்தான் பங்கு இருக்குது. அதுதான் ரொம்ப 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 23ஆம் வசனத்தில், பாவத்தின் சம்பளம் மரணம். என்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கிறனால உங்களுக்கும் என் மீது தேவனுடைய கோபம் இருக்குது. அந்த கோபம் என்னை நித்திய கோபம் என்னை அழிச்சு போடும். அதுக்கு தான் நீங்களும் நானும் பாத்திரமா. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை நம்மை பாதுகாத்து நமக்கு இலவசமாய் அந்த கிருபை உங்களையும் என்னையும் பிழைக்க செய்திருக்கிறது. அந்த கிருபை வரம் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நீங்களும் நான் இன்னைக்கு உயிர் வாழ்கிறோம், விசுவாசிகள் நீங்களும் நான் இன்னைக்கு தண்டிக்கப்படாமல் பிழைத்து இருக்கிறோம்னா அது காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை. நீங்களும் நான் இந்த உலகத்தில் இன்னைக்கு காலையில் எந்திரித்து முழித்து வாழ்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார்.
அந்த கிருபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினால் உண்டாயிருக்கிறது. தேவனே, நீர் என்னை பிழைக்க செய்திருக்கிறீர், நன்றி அப்படின்னு சொல்லுங்க. தேவனே, நீர் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறீர், உயிரை கொடுத்து எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர், நன்றி என்று சொல்லி இந்த நாளை கடந்து செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென்.